வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த காக்காத்தோப்பு பகுதியில் உள்ள தனியார் இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின விழாவில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் நடிகை நமிதா ஆகியோர் கலந்து கொண்டு யோகா பயிற்சி மேற்கொண்டனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார். முரளி, வணக்கம். இந்த நிகழ்வு தொடர்பான முழு விவரம் என்ன? வணக்கம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த அந்த காக்காத்தோப்பு பகுதியில் உள்ள அந்த அத்தி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ கல்லூரியில இன்று 11வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இந்த மாணவியர்கள் பங்கேற்று யோகாஸ்தானம் செய்தனர். அந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இதில் முன்னாள் ஆளுநரும் அந்த பாஜக மூத்த தலைவருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் நடிகை நமிதா ஆகிய இருவரும் கலந்து கொண்டு இந்த யோகாசனம் செய்தனர். அப்போது அந்த நமிதா அங்க உள்ள அந்த மேடையில் கூறுகையில், யோகா என்பது மிகவும் பழமை வாய்ந்தது. நம் ஒவ்வொருவரின் மனநிலையை அமைதிப்படுத்த, உடல் நலனத்தை சீராக்க வைத்துக் கொள்ள யோகாசனம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் தெரிவித்தார். அதோடு மொழி பற்றி மற்றொரு விஷயத்தும் அவர் பேசியிருக்கிறார். ஒவ்வொரு தாய்மொழி என்பது முக்கியம். நான் எனது குழந்தைகளுக்கு தாய்மொழியில் தான் பேசுவேன். எனது குழந்தைகளுக்கு தமிழ், தெலுங்கு, குஜராத்தி தெரியும். அது அவர்களின் தாய்மொழி. நான் எனது குழந்தைகளிடம் ஆங்கிலத்தில் பேச மாட்டேன். அவர்களுக்கும் இந்த சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் என தெரியாது. ஆனால் ஜெய் அனுமன் தெரியும் என்று அனுமன் புகழ் பாடி நடிகை நமிதா அங்கு யோகாசனம் செய்தார். விவரங்களுக்கு நன்றி முரளி.